தற்போதைய அண்மை செய்தி. பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்கள் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகில் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து 1000க்கும் மேற்பட்ட அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணிபுரியும் பணியாளர்கள் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான செய்தியை நமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் தருகிறார். பார்க்கலாம். வணக்கம் குணசுந்தரி, இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்வைத்து 1000க்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அரசு பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பொது சுகாதாரத்துறை மருத்துவமனைகளில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களாக பணிபுரிபவர்கள் இவர்கள். கடந்த ஆட்சிக்கு, அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இவர்களை நேரில் சந்தித்து, நிச்சயமாக நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்து தருவேன் என்று வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படாத நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் இதற்கு முன்னதாக பல்வேறு போராட்டங்களை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் காவல்துறையினர் இவர்களை கைது செய்து ஒவ்வொரு இடத்திலும் இவர்களை கைது செய்து தனியார் மண்டபங்களில் அழைத்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது காவல்துறையினர் அராஜக போக்கில் இவர்களை கைது செய்வது மட்டுமின்றி அடைத்து வைக்கும் அந்த மண்டபங்களில் இவர்களுக்கு சரியான உணவு அளிக்காமலும், அதே போன்று கழிப்பறைக்கு வசதிகளும் ஏற்படுத்தி தராமல் தொடர்ந்து இவர்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த காவல்துறையினர் நடந்து கொள்வதாகவும் இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை 13 ஆண்டு காலமாக இவர்கள் அரசு பல்நோக்கு மருத்துவமனை பிரிவில் மருத்துவ பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனால் அரசு இவர்கள் வேலை வாய்ப்பு முகாம் மூலமாக அலுவலகத்தில் பதிவு செய்ததன் அடிப்படையிலே இவர்களுக்கு பணி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் சரி, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் சரி, இவர்கள் அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது இதுவரை செய்யப்படவில்லை. நாங்கள் கேட்பது ஒன்று மட்டும்தான், பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் வேற எதுவும் கேட்கவில்லை என்று இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கடந்த 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று 10வது நாளாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை முன்பாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி. நாங்க ரோட்டுக்கு ரோடா போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? இல்ல தெரியலையா? உள்ளே இருக்கீங்க. 10 நாளா வரமே. ஒரு மந்திரி யாராச்சும் ஒரு கட்சிக்காரங்களால வரணும்ல. சங்கத்துல இருந்து அனுப்புங்கிறீங்க. சங்கத்துக்காரங்க போயிட்டு ஒன்னும் சொல்லலங்கிற. அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கிறோம்? எங்களை சாகடிச்சிருங்க, இல்ல நாங்களாம் செத்து போயிடுறோம். நீங்களே இருங்க. நாங்க எதுக்கு ஓட்டு போட்டோம்? எதுக்கு ஏன் ஓட்டு போட்டோம்? இல்ல எதுக்கு ஓட்டு போட்டோம்? இப்படி அனாதையா இருக்க ஓட்டு போட்டோம்? எங்களை சாகுறமையா? டெய்லி செத்து செத்து பொழைக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்ல போனா திருடிக்க வராங்க, துணியை விலைக்கு பாக்குறாங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க நிம்மதியா இருக்க முடியல. பஸ் ஸ்டாண்ட்லயும் படுக்க முடியல, ரோட்லயும் படுக்க முடியல. ஒரு வீடு பிடிக்கல, வாடகை காசு இல்ல. 10 நாள் நாங்க என்ன செய்யறது? ஒரு கொஞ்ச நேரமா அந்த ஜெயில் கைதி மாதிரி குடுக்குறாங்க. ஒரு உருண்டை